பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி பார்த்து ஈஸ்வரி, நீ பண்றது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பா இருக்கு, நீ பண்றது எல்லாமே ரொம்ப கெட்டதா இருக்கு. இங்க பார், பாக்கியம் நம்ம மேல அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சிருக்கா. உன்னுடைய புள்ள தவிக்க விட்டுட்டு போனா கூட அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் படாம இந்த அளவுக்கு அவ பிசினஸ்ல இந்த அளவுக்கு அவ சாதிச்சிருக்கானா அது எல்லாத்துக்குமே காரணம் அவளுடைய டேலண்ட் தான். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. ஆமாங்க புரியுது, நான் இப்பவும் சொல்றேனே, பாக்கியம் என்னுடைய இன்னொரு மக மாதிரி, ஆனா எனக்குன்னு மருமகனா அதை ராதிகான்னு தான் நான் சொல்லுவேன்னு சொல்றாங்க. இதை ராதிகா கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே சந்தோஷமா நேரா கோபி கிட்ட போறாங்க. கோபி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் பேபின்னு சொல்லி கேட்டதும் அத்தை என்கிட்ட இப்படி சொன்னாங்க. எப்பவுமே அவங்க பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, ஆனா இப்ப இப்படி பேசினாங்க, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்றாங்க. இங்க பார், முதல்ல இப்படிதான் இருக்கும், இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய அம்மாவை உன் பக்கம் இழுத்துட்டு வர்றது என்னுடைய விருப்பம். நான் கண்டிப்பா இதை செஞ்சு காட்டுவேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு, எல்லாமே நல்லபடியா நடக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராதிகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வர்ற போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.